பிரியமானவர்களே, சங்கீதம் 16:10 பாருங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில விசுவாசம்தான் மேலோங்கி நிற்க வேண்டும். விசுவாசம் என்னது? நீ நம்ப பண்ணின வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கவனிங்க, விசுவாசங்கிறது பாசிட்டிவ் திங்கிங் தான். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நன்மையானவைகளை பேசுகிறது தான் விசுவாசம். ஒருவேளை நீங்க ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க, ஒருவேளை ஒரு 10 நாள் நீங்க ஜெபிக்காம போயிட்டீங்க. ஐயோ, நான் ஜெபிக்காததுனால தான் எனக்கு இந்த கடன் வந்துட்டு, இந்த கஷ்டம் வந்துட்டு. ஐயோ, நான் இன்னைக்கு ஒழுங்கா ஆலயத்துக்கு வராததுனால தான் எனக்கு அடிபட்டுட்டு கால் உடஞ்சிட்டு. இப்படி பேசுவதல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது, ஐயா 4 நாள் நான் பைபிள் வாசிக்கலையா, என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு மறுபடி கிருபை தருவார், என்னை கை தூக்கி எடுப்பார், என்னை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணுவார். இதுதான் விசுவாசம். அப்ப கவனிங்க, சூழ்நிலைகளை பார்த்து வாழுகிறவன் விசுவாசி அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவன் விசுவாசி. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர். அவன் கவனிங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா சில போராட்டங்கள் காணப்பட்டாலும், உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க தோல்வியே சந்தித்து கொண்டிருந்தாலும், நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். நானும் கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்துகிறேன். கர்த்தர் என்னை கை தூக்குவார், கர்த்தர் என்னை விடமாட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் எனக்கு நன்மையான யாவையும் செய்வார். ஸோ எதிர்பார்க்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை விசுவாசத்தில் அறிக்கை பண்ணணும். பிரதர், நானும் 1 மாசமா ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், ஒண்ணுமே நடக்கல பிரதர். பிரதர், நானும் எத்தனையோ இன்டர்வியூ போயிட்டேன் பிரதர், என்னை செலக்ட் பண்ணவே இல்லை பிரதர். எனக்கெல்லாம் நடக்க போதா பிரதர், எனக்கெல்லாம் காரியம் வாய்க்குமா பிரதர், நம்மளெல்லாம் யார் நேசிப்பா பிரதர்? இப்படி பேசுவதல்ல விசுவாசம். இது சுய பரிதாபம். சுய பரிதாபத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு எங்கேயுமே சொல்லப்படலை. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சுய பரிதாபம் உள்ள நபர்களா இருக்கக்கூடாது. 10 தோல்வி வரட்டும், 11வது ஜெயிப்பேன் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். கவனிங்க, கஜனி முகமதுன்னு ஒரு ராஜா இந்தியா மேல படையெடுக்கிறான். 17 திருப்பு படையெடுத்து தோற்றான் என்று வேதம் சொல்லுது. 18வது விசை படையெடுத்து அவன் ஜெயிக்கிறான். அவன் கவனிங்க, அதான் அவனுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படக்கூடிய ஸ்பாவம் என்னன்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, விசுவாசம். உங்க வாழ்க்கையில நீங்க 100 திருப்பு தோற்று போனவங்களா இருங்களேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு தைரியமா சொல்லணும். அந்த விசுவாசம் உங்களை கைவிடாது, வெட்கப்படுத்தாது, உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தும், நிலைத்திருக்க பண்ணும். இதைத்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்ல, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை ஒரு சில பாவத்தை செஞ்சு உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தலாம். நீ எல்லாம் விளங்குவியா? நீ எல்லாம் மனுஷனா? நீ எத்தனை திருப்பு பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புவான்னு உங்க மனசாட்சி உங்களை கடிந்து கொள்ளும்போது நீங்க என்ன சொல்ல தெரியுமா? நான் பாவிதான், இந்த பாவியை தேடிதான் கர்த்தர் வந்தார், என்னையும் பரிசுத்தவான் ஆக்குவார், என்னையும் உண்மையுள்ளவன் ஆக்குவார், என்னையும் உத்தமன் ஆக்குவார், என்னையும் நீதிமான் ஆக்குவார்னு சொல்லி நீங்க உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் உமது பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். உமது இரக்கங்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவர் என்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களுக்கு பிறகு உமது பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர்கள் சாட்சியாய் வாழவும் கிருபை தாரும்.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.